ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மார்க்கெட் மார்ஃபிங் சேனல். அவங்க ரோஹித். நம்ம சேனலில் போன வாரம் அதாவது விச் மீன்ஸ் இந்த மண்டேலேருந்து பார்த்துட்டு உங்களுக்கு தெரியும். நான் ஒரு டிஃப்ரெண்டான கண்டென்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். விச் மீன்ஸ் ஒரு டாப் 4 கம்பெனிஸ் ஐ வுட் பர்சனலி லைக். அப்புறம் அது வந்து ஒரு 10 to 15 இயர்ஸ் நான் ஓன் பண்ணால் எனக்கு ஒரு பெட்டர் ரிட்டர்ன்ஸ், விச் மீன்ஸ் பெட்டர் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறது ஒரு பெட்டர் நெட்ஒர்த்தையே கிரியேட் பண்ணுற அளவுக்கு ஒரு 10 to 15% ஆஃப் மை நெட்ஒர்த்தை ஓன் பண்ணுற அளவுக்கு அது பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அப்படின்ற ஒரு 4 கம்பெனிஸோடைய ஸ்டாக்ஸை பற்றி நான் வாங்குவேனா மாட்டேன்னா. ஸோ எந்த ப்ரைஸ் விச் மீன்ஸ் நான் வாங்குவேன், அது எந்த ப்ரைஸ்க்கு வாங்க, அந்த பிஸ்னஸ் மாடல் எப்படி இருக்கு, பிஸ்னஸஸ் என்ன பண்றாங்க அப்படின்றத நான் இந்த வாரம் ஃபுல்லாக சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த லிஸ்ட்ல நம்ம 2 கம்பெனியும் முடிச்சாச்சு. ஸோ 3வது கம்பெனி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே நான் எடுக்கிறது மோஸ்ட்லி என் சேனலில் பார்த்தவங்களுக்கு தெரியும், நம்ம சேனலில் பார்த்தவங்களுக்கு தெரியும், மோஸ்ட்லி பேங்க் செக்டர்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் செக்டர்ஸ் பேசிட்டே இருப்பேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் அப்படின்னு ஃபினான்ஷியல் செக்டர்ஸை வந்து எப்பவுமே சென்ட்ரல் பேங்க்ஸை வந்து எப்பவுமே திவாலாக விட மாட்டாங்க. எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் திவாலாக விட மாட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பப்ளிக்கோட ஃபண்ட் அதில் இருக்கு. அதர் தென் தட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திவால் ஆயிடுச்சுன்னா பிக்கஸ்ட் ஒரு எக்கனாமிக்கல் கிரைசிஸே நடக்கும். ஸோ அதனால மோஸ்ட்லி யாருமே வந்து இது பண்ண விட மாட்டாங்க, திவாலாக விட மாட்டாங்க. ஸோ அதனால எப்பவுமே நான் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸை மோஸ்ட்லி வாங்குவேன். ஸோ அந்த லிஸ்ட்டில் நமக்கு தேர்ட் கம்பெனி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, HDFC பேங்க் லிமிடெட். ஸோ இந்த HDFC பேங்க் லிமிடெட் அப்படின்றது ஒன் ஆஃப் த இந்தியாஸ் லார்ஜஸ்ட் பிரைவேட் பேங்க். இட்ஸ் த லார்ஜஸ்ட் பிரைவேட் பேங்க். நீங்கள் பிரைவேட் பேங்க்ல பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப ரொம்ப லார்ஜஸ்ட் பேங்காக இருக்கு. பட் நார்மலாக நீங்கள் ஓவரால் பேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா SBI, பட் மார்க்கெட் கேப் படி தான் அவங்க பெருசு. பட் பிஸ்னஸ் மாடல்ஸ் அதர் தென் தட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க தான் லார்ஜஸ்டாக இருக்காங்க. அண்ட் இவங்களுடைய மார்க்கெட் கேப் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,66,113 crores. அண்ட் இவங்க பேசிக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க்ஸ் என்ன பண்ணுவாங்களோ டெபாசிட்ஸை வாங்கி கொடுத்துட்டு வந்துட்டு இருப்பாங்க. பட் ரீசெண்டாக இவங்க ஒன்று பண்ணாங்க போன வருஷம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஹவுசிங் லோன்ஸ் HDFC, அதாவது இவங்களுடைய பேரண்ட் கம்பெனின்னு கூட சொல்லலாம். ஸோ அதுவும் HDFC பேங்க்கும் ரெண்டும் மெர்ஜ் ஆயிடுச்சு. விச் மீன்ஸ் ஹவுசிங் லோன்ஸ் அண்ட் லோன்ஸ் ப்ரொவைட் பண்ணுற ஒரு கம்பெனியும் இங்கே இருக்கிற ஒரு பேங்க்கும் ரெண்டும் மெர்ஜ் ஆயிடுச்சு. ஸோ மெர்ஜ் ஆகிட்டு இப்போ ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் பேங்க்ஸை ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த மெர்ஜிங்க்கு அப்புறம் வேர்ல்ட்ஸ் 4th லார்ஜஸ்ட் பேங்க்ஸ் ஆகும், பிரைவேட் பேங்க்ஸ் ஆகும் ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இவங்களுடைய ஸ்டாக் பி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15, விச் மீன்ஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் பேங்க். இந்தியாஸ் லார்ஜஸ்ட் பிரைவேட் பேங்கோடைய ஸ்டாக் பி வந்து ஜஸ்ட் 15. அண்ட் பிரைவேட் பேங்க் அதர் தென் தட் இவங்களுடைய போர்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். விச் மீன்ஸ் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். அண்ட் ஸ்டாக் பி அப்படின்றது ப்ரைஸ் ஷோ earnings ஒரு பான் பண்ணது நான் எவ்வளோ கொடுக்கணும், விச் மீன்ஸ் எத்தனை டைம்ஸ் கொடுத்து வாங்கணும் அப்படின்றது. இந்த ஸ்டாக் பி வந்து 15 இருக்கு. அண்ட் ROC ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து 6.24%, ரிட்டர்ன் ஆன் அசட்ஸ் வந்து 1.98%, அண்ட் சேல்ஸ் க்ரோத் வந்து ஒரு 58.6%, அண்ட் டெட் டு ஈக்விட்டி வந்து 7.39. டெட் வந்து ஓவரால் டெட் வந்து 21,39,212 crores. இந்த டெட் அப்படின்றது எப்பவுமே நான் சொல்லுவேன், பேங்காக இருந்தாலும் சரி, ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷனாக இருந்தாலும் சரி, ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மள மாதிரி ஆட்கள் கிட்ட இருந்து நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட்ல போடுறதையோ இல்லை அக்கௌண்ட்ல போட்டு வச்சிருக்கிற காசையோ எடுத்து அடுத்தவங்களுக்கு கடன் கொடுப்பாங்க. ஆஸ் பர் RBI ரூல்ஸ் படியே அதுக்கு என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கோ அதுபடி தான் கொடுப்பாங்க. யாருக்கு கொடுக்கணும் கொடுக்கக்கூடாது அப்படின்றத பண்ணி கொடுப்பாங்க. அதில் வர இன்ட்ரெஸ்ட்ல கொஞ்சோண்டு நம்மளுக்கு கொடுத்துட்டு மிச்சம் எல்லாம் அவங்க எடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ அதனால பேசிக்காக நம்ம கிட்ட இருந்தானே காசு எடுத்து கொடுக்குறாங்க. அதனால எப்பவுமே டெட் அப்படின்றது அதிகமாக தான் இருக்கும். விச் மீன்ஸ் நம்ம அவங்களுக்கு காசு கொடுத்த மாதிரி தான் இதில் கணக்கு. அண்ட் புக் வேல்யூ வந்து 519 rupees. அண்ட் ROE இந்த டெட் அப்படின்றது அதிகமாக இருக்கே, அப்போ வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ பார்க்கலாம். இந்த கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் பர் பேசல் நார்ம்ஸை வச்சு நம்மளுடைய அவங்க கொடுத்துருக்க கடனை விட, விச் மீன்ஸ் அவங்க கொடுத்துருக்க லோன்ஸை விட அவங்களுடைய கேபிட்டல் அதிகமாக இருக்கா, ரீபே பண்ண முடியுமா அவங்க கிட்ட இருக்கிற டெப்ட் அப்படின்னு பார்த்துட்டு தான். ஸோ அது வந்து இவங்களுக்கு வந்து 18 இருக்கு. ஆஸ் பர் RBI வந்து 9 இருந்தாலே போதும். பட் இவங்க 18 ஹோல்ட் பண்றாங்க. அண்ட் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 17.1%, நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து 760 crores, அண்ட் ஏர்னிங் பர் ஷேர் வந்து 89 rupees. அண்ட் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் எப்பவும் போல 0 தான். அண்ட் இவங்க பேசிக்காக நான் சொல்லியிருந்தேன்ல, இவங்களுடைய கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ வந்து 18. அண்ட் கீ ரேஷியோஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து ஒரு 3.89%, கிராஸ் NPA, ஓவரால் NPA. இந்த NPA அப்படின்னா நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ். ஸோ ஒரு சில அசட்ஸோ இல்லை டெட்டோ பர்ஃபார்ம் பண்ணாது அப்படின்னு தோணும்ல, ஸோ அதெல்லாம் கிராஸ் NPA அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதில் ஒரு சில கடன்லாம் திருப்பி வரும்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் மைனஸ் பண்ணிட்டு கடைசியாக இதெல்லாம் வரவே வராது அப்படின்றத நெட் NPA அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நெட் NPA எவ்வளோ அப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.32% இருக்கு. ரொம்ப கம்மி தான். ஸோ விச் மீன்ஸ் ரொம்ப கம்மி மீன்ஸ் கம்மியாக இருக்கு. அண்ட் காசா அப்படின்னு கரண்ட் அக்கௌண்ட், சேவிங்ஸ் அக்கௌண்ட், நம்ம போடுற காசு மூலியமா உங்களுக்கு எவ்வளோ டெபாசிட் வந்திருக்கு, டோட்டல் டெபாசிட்ஸ் பார்த்தீங்கன்னா 48%. அண்டு
இவங்களுடைய ட்ரெஷரி செக்மெண்ட் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா ட்ரெஷரி மேலே ஒரு 14%, ரீட்டைல் பேங்கிங்கில் ஒரு 46%, ஹோல்சேல் பேங்கிங்கில் ஒரு 27%, அதர் பேங்கிங் ஆப்ரேஷன்ஸ் ஒரு சில இதெல்லாம் பண்ணுவாங்களா, ஸோ அதில் ஒரு 13%. ஸோ இவங்களுக்கு ரெவன்யூஸ் பிரேக்கப் பார்த்தீங்கன்னா லொகேஷன்ஸ் வந்து டொமஸ்டிக்ல இந்தியாவில் ஒரு 99% அண்ட் வேர்ல்டு வைடு ஒரு 1% தான். அண்ட் எங்களோட இன்டர்நேஷனல் ஃப்ரூட் ஃபிட்ஸ் எங்கெல்லாம் எங்களுடைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாங்காங், யூஏஇல அதிகமாக இருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாஸ்ல இருந்து மோஸ்ட்லி வேலை செய்கிறவங்க எங்கே போவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், துபாய், சவுதி, ஸோ அந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல வந்து இவங்களுக்கு கஸ்டமர்ஸ் அதிகமாக இருக்காங்க. அண்ட் கென்யா, ஸோ இவங்கெல்லாம் வந்து என்ஆர்ஐ கிளைண்ட்ஸாக இருக்காங்க. ஆஸ் பர் 2022 ரிசல்ட்ஸ் படி கிட்டத்தட்ட $7.66 பில்லியன் வந்து ஒர்த் ஆஃப் கிளைண்ட்ஸ் வந்து விச் மீன்ஸ் அவ்வளோ ஒர்த் ஆஃப் பேலன்ஸ் ஷீட்ஸ் வந்து இன்டர்நேஷனல் மூலியமா வந்துட்டு இருக்கு, டாலர்ஸ்ல வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் பேன் இந்தியா பிரசன்ஸ் என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21,683 பேங்கிங் அவுட்லெட்ஸ் வச்சிருக்காங்க. இதில் 15,000 ஏடிஎம்ஸ் இருக்கு. அதில் 18,000 வித் வித்ட்ராயிங் அண்ட் கேஷ் டெபாசிட்டிங்ல வந்து ஒரு 18,000 ஏடிஎம்ஸ் வச்சிருக்காங்க. அண்ட் ரீட்டைலில் வந்து ஒரு 39% லோன் புக் சொல்றேன். ஸோ லோன் புக்ல வந்து ரீட்டைலுக்கு ஒரு 39%, கார்பரேட் லோன் வந்து 35%, ஹோல்சேல் பேங்கிங்ல ஒரு 26% லோன்ஸ். அண்ட் செக்டார் வைஸ் எங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைட் ஆக்டிவிட்டி, ஸோ அது அக்ரிகல்ச்சர் பேஸ்டான கம்பெனிஸ்க்கோ அக்ரிகல்ச்சர் பேஸ்டான இண்டஸ்ட்ரீஸ்க்கோ ஒரு 26% ஆஃப் ரெவன்யூ, லெண்டிங்ல ஒரு 33%. ஸோ இவங்க வந்து மேபி முத்தூட், மணப்புரம், ஸோ அந்த மாதிரி ஒரு சில ஃபினான்ஷியல் கம்பெனிஸ்க்கும் கொடுக்கலாம் இவங்களுடைய காசை. அதர் தென் தட் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷனுக்கும் இவங்க கடனாக காசு கொடுக்கலாம். ஸோ அதில் வந்து ஒரு 33%, சர்வீசஸ்ல ஒரு 32% அண்ட் லோன் பர்சனல் லோன்ஸ்க்கு ஒரு 9% ப்ரொவைட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் ரீசெண்டாக இவங்க வந்து இந்த ஹெச்டிஎஃப்சி அண்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்கிங் மெர்ஜ் ஆனதுனால மோஸ்ட் ஆஃப் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்க்கு வந்து இவங்க தான் லோன் ப்ரொவைட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஹெச்டிஎஃப்சில இருந்தது. ஸோ அந்த லோன் புக்கும் இந்த லோன் புக்கும் மெர்ஜ் ஆனதுனால இவங்களுடைய மார்க்கெட் இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு லோன் கொடுக்கறது இவங்களுக்கு வந்து அதிகமாயிடுச்சு. அண்ட் மார்க்கெட் ஷேர் பார்த்தீங்கன்னா அட்வான்சஸ்ல ஒரு 11%, டெபாசிட்ஸ்ல ஒரு 9.5%, அக்வயரிங் வால்யூம்ஸ்ல ஒரு 46%, கிரெடிட் கார்டில் ஒரு 23%. அண்ட் இவங்க ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் கிரெடிட் கார்டு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க, அப்புறம் இஷ்யூ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் கஸ்டமர் பேஸ் வந்து 70 மில்லியன் பிளஸ் கஸ்டமர் பேஸ் வச்சிருக்காங்க. அண்ட் பேங்கிங் பிரான்ச்சஸ் 6,000 அண்ட் அவுட்லெட்ஸ் வந்து 21,000. அண்ட் டோட்டல் பேலன்ஸ் ஷீட்ஸ் ஒர்த் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20,68,535 crores. அண்ட் பேர் சொன்ன மாதிரி தான் இவங்க வந்து கிரெடிட் கார்டில் ரொம்ப டாமினேட்டாக இருக்கிறதுக்கு காரணம் ஃபர்ஸ்ட் இவங்க தான் விசா எலக்ட்ரானிக் கார்டையும் அப்புறம் மாஸ்டர் கார்டையும் இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சது, டெபிட் கார்டோடைய மெர்ஜ் பண்ணி. மெர்ஜ் மீன்ஸ் ஜாயினிங். இப்போ நீங்கள் ஏடிஎம்ல பார்த்தீங்கன்னா விசா மாஸ்டர் கார்ட்ஸ் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இவங்க தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் எங்களுடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பெருசாக என்ன பொறுத்தவரை எதுவுமே கிடையாது. விச் மீன்ஸ் கான்ஸ் எது உங்களுடைய டிஸ்அட்வான்டேஜ். ப்ரோஸ் அப்படின்றது ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் கம்பெனி, லார்ஜஸ்ட் பேங்க். அண்ட் இவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டோட பெட்டராக இருக்கு. அண்ட் இவங்களுடைய நெட் ப்ராஃபிட்ஸும் பெட்டராக இருக்கு. அண்ட் ஸ்டாக் பேயும் கம்மியாக இருக்கு, புக் வேல்யூவும் பெட்டராக இருக்கு அப்படின்றது தான். ஸோ ப்ரோஸ் கான்ஸ் அப்படின்றது மார்க்கெட்டை பொறுத்தவரை எப்பவுமே இருந்துட்டு தான் இருக்கும். பட் கான்ஸ் அப்படின்ற மார்க்கெட் இந்த வாட்டி என்னவா இருக்குன்னா எப்பவுமே சொன்ன மாதிரி தான் டெட் அதிகமாக இருக்கு, லைபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கு அப்படின்றது. ஸோ எப்பவுமே நார்மலாகவே பேங்க்ஸை பொறுத்தவரை அதிகமாக தான் இருக்கும். ஸோ புவர் கம்பாரிஷன்ஸ் இவங்க தான் டாப் நம்பர் 1 பிரைவேட் செக்டர் பேங்க்ல பார்க்கும்போது. அண்ட் இவங்க ஃபர்ஸ்ட் வந்து ஹெச்டிஎஃப்சி, அதாவது இவங்க, அண்ட் செகண்ட் வந்து ஐசிஐசி அண்ட் தேர்ட் கோட்டக் பேங்க். ஸோ ஐசிஐசி பேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட் கேப் வந்து 7,92,000 விச் மீன்ஸ் அரௌண்ட் 8 lakh கிட்ட. இவங்க வந்து 10,63,000 crores கிட்ட இருக்காங்களே. ஸோ ஐசிஐசிஐ வந்து ஹெச்டிஎஃப்சியை பீட் பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய பிசினஸ் மாடல் வேற. அவங்க வந்து மோஸ்ட்லி கார்பரேட்டுக்கு லோன்ஸ் ப்ரொவைட் பண்றவங்க, இவங்க வந்து ரீட்டைல் அதர் தென் டிஜிட்டலா மூவ் பண்றவங்க. ஸோ இவங்களுடைய மார்க்கெட் கேப்ல பீட் பண்ணுவாங்களே தவிர்த்து இவங்களுடைய பிசினஸ் மாடல்லையோ இவங்களுடைய பிசினஸ்லயோ இவங்களால பீட் பண்ணிக்க முடியாது. இவங்க வேற பிசினஸ், அவங்க வேற பிசினஸ். பேங்க்லயே இருந்தாலும் இவங்க வேற, அவங்க வேற. அண்ட் எங்களுடைய லாஸ்ட் குவார்டர் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் மட்டும் 17,718 crores, earning per share வந்து 22 rupees. அண்ட் லாஸ்ட் இயர் எவ்வளோ earn பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 46,149 crores, earning per share வந்து 82 rupees. அண்ட் எங்களுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் ப்ரொமோட்டர் வந்து 0% எப்பயும் போல தான். அண்ட் எஃப்ஐஸ் வந்து 52.31% அண்ட் டிஏஸ் வந்து ஒரு 30%, கவர்மெண்ட் வந்து 0.17%, பப்ளிக் வந்து ஒரு 16%. எப்பவுமே சொல்லுவேன் பேங்க்ஸை பொறுத்தவரை ப்ரொமோட்டரோடைய டொமினன்ஸ் உள்ள இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கோசரம் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 0ல இருக்கும். அதர் தன் தட் அவங்க ப்ரொமோட்டராக இருக்க மாட்டாங்க, ஷேர் ஹோல்டர்ஸாக இருப்பாங்களே தவிர்த்து அவங்க ப்ரொமோட்டராக மாற முடியாது. போர்டில் இருப்பாங்களே தவிர்த்து அவங்க ப்ரொமோட்டர் கிடையாது. ஸோ அதனால இந்த பேங்க்ஸை பொறுத்தவரை எப்பவுமே ப்ரொமோட்டர் ஹோல்டிங் அப்படின்னு 0ல தான் இருக்கும். ஸோ இந்த பேங்கை பற்றி நான் எல்லாமே சொல்லியாச்சு. வாங்குங்க, வாங்குறதும் வாங்காததும் உங்களுடைய விருப்பம். நான் யாரையும் வாங்குங்க வித்துருங்க அப்படின்னு சொல்ல இந்த ஸ்டாக்கை. ஸோ நான் இந்த ஸ்டாக்கை வாங்குவேன். ஸோ இந்த ப்ரைஸ்க்கு நான் கண்டிப்பாக வாங்குவேன் அப்படின்றத நான் மட்டும் சொல்கிறேன். இந்த பிஸ்னஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத எனக்கு தெரிஞ்ச அனாலிசிஸ் வச்சு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். ஸோ அப்படி லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.